வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட சிந்தனையாளர் திருமிகு ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். கர்நாடகால மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய ஒரு முக்கியமான எம்பி, முன்னாள் பிரதமர் தேவகவுடாவினுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா, அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்படுது. அவர் இப்போ தலைமறைவாக இருக்காரு, ஜெர்மனி தப்பித்து ஓடிவிட்டார் அப்படின்ற தகவல்லாம் பார்க்கிறோம். இப்போ மதச்சார்பற்ற ஜனதா தளமும் பாரதிய ஜனதா கட்சியும் அங்க கூட்டணியில களமாடிட்டு இருக்காங்க. 26ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு, இப்போ மே 7ஆம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. ஆனால் இதற்கு மத்தியில இது யாருடைய தவறு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஒரு பக்கம் அங்க ஆள்றது காங்கிரஸ் கட்சி, இந்தியாவை ஆள்றது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா தப்பித்து ஓடிட்டாரு. இப்ப அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி அந்த சம்பவத்தை பார்க்கிறீங்க? பல நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் பொறுப்பா பிஜேபி பொறுப்பா அப்படிங்கிற உரையாடலுக்குள்ள போவது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களை, அதாவது பெண்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கலையோ இந்த சமூகம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் பெண்களை யோசிக்க வைக்குது. இப்போ இது ஒரு இஷ்யூ, இது நடந்திருக்கு அப்படிங்கறத அதை பத்தி பேசலாம். இந்த கட்சி பொறுப்பா இந்த கட்சி பொறுப்பான்னா எப்படி சொல்ல முடியும்? இப்போ பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நீங்களே என்னைக்குதான் பேச போறீங்க? இந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஆணாதிக்க சமூகம், இல்ல ஆண் சமூகம், இல்லது ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரம் பொருந்திய ஆண்கள் இப்படி பண்றதை பத்தி என்னைக்கு பேச போறோம்? இப்ப காங்கிரஸா பிஜேபியாங்கிற கேள்வி இங்க எதுக்கு வருது? ஒரு எம்பி கேண்டிடேட் பல நூறு பெண்களை, ஒரு பெண்ணா இருந்தாலும் தவறுதான், பல நூறு பெண்களை பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்து அந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறார். அப்போ நம்ம அதை நோக்கி தானே கேள்வி கேட்கணும். இந்த கட்சியா அந்த கட்சியா, ஆண்ட கட்சியா ஆளாத கட்சியா? இப்போ ஒரு எம்பி கேண்டிடேட்டை இது பண்ணியிருக்காங்க. அந்த எம்பி கேண்டிடேட் எலெக்ஷனுக்கு முன்னாடி 26th எலெக்ஷன் நடக்குது, 2 டேஸ்க்கு முன்னாடியே அவரை பத்தின இந்த வீடியோஸ் லீக் ஆகுது. அப்ப பிஜேபி ஆக்ஷன் எடுத்திருக்கணும் இல்ல? பிஜேபி தன்னுடைய கேண்டிடேட் எப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்குமா? இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரே பிஜேபியினுடைய அந்த பிரஜ்வல் ரேவண்ணா இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய பிஜேபி பொறுப்பால அமித்ஷாக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. நம்ம இந்த பிஜேபி கேண்டிடேட் பிரஜ்வல் ரேவண்ணா, இந்த மாதிரி அவரை பத்தின வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய இருக்குது, அவர் கேண்டிடேட்டா போடுறது அப்படிங்கிறது நமக்கு நல்லதில்லை, வேண்டாம்னு லாஸ்ட் இயர் மந்த் எண்ட்லயே ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அப்போ பிஜேபிக்கு உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தால் இப்படி ஒரு தவறான நபரை, பெண்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கொடுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு நபரை கேண்டிடேட்டா போட்டிருப்பாரா? அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாங்களா? அப்போ தன்னுடைய பிஜேபி ஆளே வார்ன் பண்ணி ரிட்டன்ல எழுதியும் அதை சட்டம் பண்ணாம பிஜேபி, மோடி அரசு, அமித்ஷா அரசு அந்த தவறான நபரை எம்பி கேண்டிடேட்டா நியமிக்குது, அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரமும் பண்ணுது அப்படின்னு சொன்னா பெண்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன? எனக்கு அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய சமூகத்தினுடைய அந்த ஜாதியினுடைய வாக்குதான் எனக்கு முக்கியம், எனக்கு வெற்றி தான் முக்கியம், எனக்கு தேர்தல் வெற்றி, அந்த வெற்றியின் மூலமாக அதிகாரத்திற்கு போய் உட்காருவது முக்கியம்னு பிஜேபி நினைச்சிருக்குங்கிறதானே இங்க தெரியுது. உங்களுக்கு ஒருவேளை இதுலயும் சந்தேகம் இருந்தா நான் இன்னொன்னு சொல்றேன். பிஜேபியில பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற ஒரு எம்பி மீது ரெஸ்லிங் வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த எம்பிக்கும் உத்தரப்பிரதேசத்துல வாய்ஸ் அதிகம், அவர் நினைச்சா விக்டரி பாசிபிள், ஓட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எம்பியாகவே வச்சிருந்து அழகு பார்த்தது தானே இந்த பிஜேபி. இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, ஏன்னா எனக்கு தேர்தல் முக்கியம், ஓட்டு முக்கியம், பெண்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்தது தானே இந்த பிஜேபி. அப்ப அதே தானே கர்நாடகா தேர்தல்ல ஒரு எம்பி பிரஜ்வால் ரேவண்ணாங்கிற நிக்க வைக்கிறாங்க. அவர் பல நூறு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. இதை பத்தின வீடியோஸ் ஆல்ரெடி வெளில கொஞ்சம் இருக்குது, ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது. வேண்டாம்னு சொன்னதையும் மீறி, யாரோ எவரோ சொல்லப்பா உன் பிஜேபி ஆள் சொன்னதையும் மீறி நீ நிக்க வைக்கிறேன்னா பெண்கள் குறித்தான பிஜேபியினுடைய பார்வை இங்க எப்படி இருக்கு அப்படின்னு நான் முதல்ல இது ஒன்று ஃபர்ஸ்ட் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன ஆனாலும் சரி, ஸ்டே ஸ்ட்ராங். இங்க இந்த ஆணாதிக்க சமூகத்தில் காலம் காலமாக பெண்களை குற்றவாளியாக, அதாவது விக்டிமையே கிரிமினலா ஆக்கக்கூடிய நிலைமை தான் இங்க இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த நிலையிலும் எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது, தைரியமா இருங்க அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செஞ்சேன். இல்ல இதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது நீங்க சொல்றது பாரதிய ஜனதா கட்சி தான் இதுல முக்கியமான ஒரு
ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க, அவங்க தான் வந்து இதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னு. ஆனால் மதச்சார்பற்ற ஜனதா தளம்ன்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு பிரமுகர் தான், முக்கியமான நபர் தானே இதை குற்றத்தை செஞ்சிருக்காரு. ஜேடிஎஸ்ங்கிற கட்சியில இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர் இப்ப பிஜேபி சார்பா நிக்கிறாரு. அவர் குறித்து பிஜேபி தலைமையில தான் நாங்க கூட்டணி, ஜேடிஎஸ் தலைமையிலயா கூட்டணி? பிஜேபி தலைமையிலான கூட்டணி இருக்கு. இந்த கேண்டிடேட் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லும் போது தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அங்க யாருக்கு இருக்கு? பிஜேபிக்கு தானே இருக்கு. ஜேடிஎஸ் நீங்க எப்படி சார் சொல்வீங்க? சார் ஜேடிஎஸ் ஒரு கட்சி, பிஜேபின்னு ஒரு கட்சி, இப்ப அடுத்து சொல்வீங்களா பிரஜ்வால் ரேவண்ணாங்கிற ஒரு ஆம்பளை தானே தப்பு பண்ணினா, எவனோ ஒருத்தன் தானே தப்பு பண்ணினான்னு வந்து கேட்பீங்களா? தனி மனிதர்கள் செய்யற தவறுக்கு அந்த தனி மனிதர்கள் பொறுப்பு, அவர்களுக்கு தண்டனை கொடுக்குறோம். ஆனா ஒரு அமைப்பிலோ ஒரு கட்சியிலோ ஒரு ஆபீஸ்லயோ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவன் தப்பு செஞ்சானா அதற்கு யார் பொறுப்பு? இது தெரியவே இல்லைன்னா ஓகே சார். இப்போ கட்சியில வந்து பல பேர் சேர்ந்திருப்பாங்க, பல கோடி பேர் இருப்பாங்க, யாரோ எவனோ எங்கேயோ ஒரு தப்பு பண்றான்னா தெரியாது. இது அந்த கட்சி குடும்பத்தினுடைய பையன், அவன் மீது ஏற்கனவே கர்நாடகாவில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது கர்நாடகாலையும் தெரிஞ்சிருக்கு, அந்த தொகுதியிலயும் தெரிஞ்சிருக்கு. பிஜேபி தலைமைக்கு ரைட்டிங்லயும் கொடுத்திருக்காங்கன்னு தெரிந்ததுக்கு பிறகும் எப்படி நீங்க வைக்கிறீங்க? தெரியவே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. குற்றத்தை இங்க யாருமே ஆதரிக்க முடியாது, அது வந்து ரொம்ப கொடூரமான குற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றத்தை யாருமே இங்க ஆதரிக்கல அப்படின்றதான் பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்டாவும் இருக்கு. ஆனா இங்க என்னன்னா, அந்த குற்றத்தை செய்த நபர், அந்த அவங்களுடைய தந்தையார், இது அவங்க எல்லாமே சுற்றி பார்க்கிற பொழுது அது ஒரு இம்பாக்ட் அங்க ஏற்படுத்தாது. இங்க நம்ம பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்கை நம்ம பார்க்கிற பொழுது அந்த குற்ற சம்பவங்கள் வந்துச்சு, அங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக கடுமையாக போராடியது. ஆனால் அது எல்லாம் கடந்து அங்க அதிமுக நபர் தான் வெற்றி அடைந்தாரு. ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமே அதிமுக காரர்கள் வெற்றி பெற்றதை பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் அதனால் ஒரு தேர்தல் சமயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அது எப்படி பார்க்கிறது? அப்போ சார் இப்போ ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு, இந்த குற்றத்திற்கு தண்டனையாக அந்த கட்சி தோற்கணுங்கிறதா வந்து ஒரு பாதிக்கப்பட்ட இனமோ இல்ல பாதிக்கப்பட்டவர்களோ எதிர்பார்க்க தேர்தல் சமயத்துல அந்த வீடியோ வெளிவரத காரணமே அதானோ? என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இப்பயாவது வெளியில வந்திருக்குல்ல. அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நியாயம்ங்கிறது அந்த கட்சி தோக்கணுங்கிறது மட்டும்தானா? தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும், இந்த தப்பிற்கு உடந்தையாக இருந்தவர்கள் ஆதரித்தவர்கள் அவர்கள் பனிஷ் பண்ணணுங்கிறதே இல்லையா? ஏன் அது கன்சர்ன் யாருமே திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதிமுக ஜெயிச்சிருச்சு அப்படிங்கறதுனால அதிமுக மெம்பர் அந்த பாலியல் குற்றச்சாட்டுல இருக்க அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அதிமுகவை சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப அதிமுக அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல பொறுப்பாகுதா இல்லையா? அதை சொல்லுங்க. ஏதோ ஒரு நபர் அதிமுக காரர் இருக்கார், இப்ப அதிமுக ஜெயிச்சிருச்சு, அதனால அந்த நபர் என்ன வெளில வந்துட்டாரா, அவர் குற்றமற்றவர்னு ஆயிட போதா? எங்களுக்கு தேவை அந்த கட்சி தோற்கணுங்கிறது இல்ல, இப்போ தவறு செய்தவனுக்கான தண்டனை, பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதிங்கிறதானே எங்களை நாங்க கேட்கறது. இது வந்து இதனால இம்பாக்ட் இருக்குமா? பிஜேபி வந்து அங்க வந்து தோத்துருமா? இல்ல ஜெயிக்க தானே போகுது, அதுதானே நாங்க பொள்ளாச்சியில பார்த்தோம். அப்போ இது திரும்ப திரும்ப என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு பெண்கள் எக்கேடு கெட்டு போனா போங்க, உங்களுக்கு என்ன வன்முறை நடந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேர்தல், எந்த கட்சியை பிளேம் பண்ணலாம், இதுதானா? இங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் சூசைடுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பல பேர் வந்து சொல்ல முடியாத மன உளைச்சல்ல இருக்கிறாங்க. அப்ப இதை நோக்கி நீங்க எப்போ வந்து நகர்வீங்க? லாஸ்ட் இயரே உங்களுக்கு தெரியும்ல பிஜேபிக்கு, நான் கேட்கிறேன், எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த பென்டிரைவ் மூலயமா வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுக்கு தேர்தல் ரிசல்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, உங்களுக்கு இமீடியட்டா மைண்ட்ல என்ன வந்திருக்கணும்? இது வெளில வந்துருச்சு, இதுல சம்பந்தப்பட்ட பெண்களுடைய நிலை என்ன ஆகுங்கிறத பத்தி யோசிச்சிருக்கணும்ல. பிஜேபி யோசிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நான் பிரிஜ்பூஷன் சரண் சிங்க சொன்னேன். பில்கிஸ் பானுவோட ரேபிஸ்ட் குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணது யாரு? பிஜேபி கவர்மெண்ட் தானே. ஆசிஃபாவை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ண கும்பலுக்கு போய் ஆதரவா நின்னது யாரு? பிஜேபி எம்பிஸ் தானே. பிஜேபியோட 2 எம்எல்ஏஸ் தானே மைனர் பெண்களை ரேப் பண்ணி தண்டனை பெற்று இப்ப ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க. பிஜேபியோட மெம்பர்ஸ், லீடர்ஸ் விபச்சாரம் பண்ணி அவங்களுடைய பண்ணை வீட்லயும் விபச்சாரம் பண்ணி மாட்டி கைதாயிருக்காங்கல்ல. சின்ன குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, வேதமே இல்லாம அந்த தொழில ஈடுபடுத்தி இருக்காங்கல்ல. இப்போ உண்மையாகவே பெண்கள் மீது பிஜேபிக்கு அக்கறை இல்லைங்கிறது தானே இது வெளிப்படுத்துது. உன்னோட எம்பி கேண்டிடேட், உனக்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதையெல்லாம் மீறி உனக்கு வெற்றி வாய்ப்பு தான் முக்கியம்னு நீ வந்து அதை வெளியில மூடி மறைச்சிட்ட. இப்போ அங்க அவங்க தானே வின் பண்ண போறாங்களே அப்படின்னா வெட்டி தலை குனிய வேண்டியது இந்த சமூகம், அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள். அவங்க வின் பண்ணாங்க, பிஜேபி அவன் வந்து கொலை செய்தானும் ஒரு பிணம் கூட அவனுக்கு ஒரு ஓட்டு தான். அதனால பிஜேபிக்கு வந்து பெண்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
பிஜேபியினுடைய குரு புல்புல் சாவர்கர் குருவா ஏத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த புல்புல் சாவர்கர் சொன்னது நான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது, பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆதாயமாக, அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திக்கலாம்னு புக் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். இப்போ இந்த பிரஜ்வல் ரேவண்ணா பண்ணதை மூடி மறைச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு அந்த பிரஜ்வல் ரேவண்ணாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஓட் பேங்க் தான் முக்கியம், பெண்கள் முக்கியம் இல்லைங்கிறதனுடைய பிஜேபியினுடைய சிந்தனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இன்னொன்னு பிஜேபி வெப்சைட்லயே ஒண்ணு எழுதி வச்சிருக்கான், பெண்களுடைய உடல் பிணத்திற்கு சமம், புனிதமற்றதுன்னு எழுதி வச்சிருக்கான். அதனாலதான் திரும்ப திரும்ப பெண்களுக்கு எந்த ஆதாரம் இருக்கா? நீங்க பிஜேபி வெப்சைட்ல போட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து அதை வீடியோல போட்டுக்கோங்க, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். அப்ப பெண்களின் மீதான பார்வை இப்படி இருக்கிறதுனால எனக்கு பெண்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு முக்கியம், அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னா நீங்க அவங்களை கேளுங்க, இவங்களை கேளுங்க, அது ஜேடிஎஸ் தானே, காங்கிரஸ் தானே அங்க ஆட்சியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் மீதான குற்றத்தை திசை திருப்பார். இல்ல, பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைக்கு எல்லா அமைப்புகளும் இங்க எல்லாருமே பொறுப்பு தானே? எல்லோரும் பொறுப்பு. அதை ஒரு கட்சியாக இருந்து ஆதரிக்கிறதுங்கிறத கேள்வி கேட்க வேண்டாமா? நீங்க நான் எல்லாருமே பெண்களை பாதுகாக்கணும், ஏன்னா பெண்கள் வீக்கர் செக்ஷன், பிசிக்கலி சொல்றேன், நாட் மென்டலி. அப்போ இங்க இருக்க குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது இங்க எல்லாருடைய கடமை இல்லையா? ஏன்னா அவங்க வீக்கர் செக்ஷன். அப்படி எல்லோரும் பாதுகாக்கணும், சரிங்களா? ஒரு தனி மனிதன் தவறு செய்யறான், ஓகே. ஆனா பெண்களின் மீதான பாலியல் வன்புணர்வை ஒரு கட்சி கொள்கையாவே வச்சிருக்கு, அது பிஜேபிங்கிறேன். அதுக்குதான் சொல்றேன், அவங்க வெப்சைட்ல பெண்களின் உடல் பிணம்னு இருக்கு, அவங்க ஏத்துக்கொண்டு இருக்கக்கூடிய புல்புல் சாவர்கர் புக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்கான், பெண்களை ரேப் பண்றது பொலிட்டிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிந்தனை, இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதுனால்தான் கர்நாடகால இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது போன வருஷமே தெரிஞ்சும் அந்த தப்பான ஒரு ஆளை எம்பி கேண்டிடேட்டா பிஜேபி போட்டிருக்குன்னு சொல்ற. நீங்க அதுல நில்லுங்க, அங்க இருந்து போய் காங்கிரஸுக்கு ஜம்ப் பண்ண வேண்டாம். நம்ம அப்ப காங்கிரஸுக்கு ஜம்ப் பண்றோம் அப்படின்னா நம்ம டைவர்ட் பண்றோம், பிஜேபிங்கிற குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறோம்னு அர்த்தம். பெண்களுக்கு ஏற்பட்ட வன்முறையை மறைமுகமாக ஆதரிக்கிறோம், நாங்க அவங்கள ஒரு கன்சிடரே பண்ணல. பெண்கள் ஒரு நுகர்வு பொருள், என்ன ஆனாலும் நாங்க வந்து அரசியல் அறிஞர்கள், நாங்க பிஜேபியோட வின்னிங், அவனோட ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னா, மனித தன்மையே இல்லாத சமூகம் இந்த இருந்தா என்ன, நாசமா போனா என்ன, இங்க தேர்தல் நடந்தா என்ன, நடக்காம போனா என்ன? அப்ப பெண்களை பத்தி என்னைக்குதான் நீங்க பேச போறீங்க? இல்ல, அதுவும் அரசியலாக்கப்பட வேண்டியது, அரசியல் படுத்த வேண்டியது அவசியம் தானே? பெண்களை அரசியலுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வர. இப்போ நீ இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நீ அவனை வித்ட்ரா பண்ணிருக்கணும். இல்ல, வித்ட்ரா பண்ணலன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் எத்தனை பொண்ணுங்களை ரேப் பண்ணட்டும், எனக்கு ஓட் பேங்க் முக்கியம். அப்போ ஒரு ஓட்டுக்காக மட்டும்தான் எங்களை பாக்குறீங்களே தவிர ஒரு மனிதராக பார்க்கலன்னு சொல்ல. அந்த விமன் ரிசர்வேஷன் பில் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போச்சு இல்ல பிஜேபி. ஆசிஃபா குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருந்தது, பில்கிஸ் பானுக்கு எதிராக நிக்கிறது. கேடி ராகவன் விஷயத்துல உங்களுக்கு பிஜேபியில வந்து என்ன தீர்வு கிடைச்சிருச்சு? அங்க ஒரு அமைப்புலாம் ஒரு கமிட்டிலாம் வேற போட்டாங்கல்ல, உண்மை கண்டறியும் குழுன்னு. என்னாச்சு? நான் என்ன சொல்றேன், இது எங்கேயோ ஒரு தனி மனிதர்கள் தவறு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு தண்டனை நீதி அப்படிங்கிறது ஓகே. ஒரு கட்சி அதை கொள்கையாவே வச்சிருக்குதுங்க, அதனாலதான் இவனை தப்பிக்க விட்டுருக்குன்னு சொல்ல வர. எப்படி தப்பிச்சு போனான் அவன்? எப்படி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக முடிஞ்சிச்சு? இல்ல, அதுல மாநில அரசுக்கு பங்கு இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் திரும்ப திரும்ப பிரச்சனைக்கு மூல காரணமானவர்களை நீங்க கேள்வி கேட்காம அந்த மாநில அரசு காங்கிரஸ் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா பிஜேபியை காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம். இதுல எங்க ஸ்மிருதி இரானி வராங்க, குஷ்பு அவர்கள் வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல, நீங்க இடுப்பை பிடிச்சு கிள்னதுக்கே ஒரு பெரிய இஷ்யூ பண்ணீங்கல்ல, இடுப்பை பிடிச்சு கிள்ளிட்டாங்கப்பா, ஒரு பொண்ணோட இடுப்பை பிடிச்சு கிள்ளிட்டாங்க, அதற்கு நியாயம் கோரினீங்க இல்லையா? பாராட்டுறோம், இல்லைன்னு சொல்ல வரல. பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய வன்முறை நடந்திருக்கு, ஒரு சிறு தவறு நடந்தாலே கொதித்து போகின்ற குஷ்பு, ஸ்மிருதி இரானி, வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன்லாம் எங்க போனீங்கன்னு கேக்குறோம். ஒரு சின்ன குண்டூசி வன்முறை நடந்தாலே பெண்களுக்கு கொதிச்சு போயிடுவோம், பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம்னு சீன் போட்டீங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த இடத்துல பெண்களுக்கு வன்முறை நடந்துச்சு, மணிப்பூர்லயும் வன்முறை நடந்துச்சு. பிரதமர் மோடி முதற்கொண்டு, குஷ்பு முதற்கொண்டு, வானதி ஸ்ரீனிவாசன் முதற்கொண்டு, நேஷனல் விமன் கமிட்டியோட தலைவி அவங்க முதற்கொண்டு கொதிச்சு போயிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல பெண்களுக்கு எப்படி ஒரு வன்முறை நடக்கலாம்? ஏன் மணிப்பூர் வன்முறையோ உலக நாடுகள் கிட்ட இருந்து, இந்திய மக்கள் கிட்ட இருந்து மறைச்சிங்க? உங்களுக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் அந்த பகுதியில பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கால்ல பேசுறாரு. ஐயோ, உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சாமா,
அப்படின்னு. ஏன்னா அங்கு ஆள்வது பிஜேபி அல்ல. இதே மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட இதுவரைக்கும் பிரதமர் மோடி போய் பேசியிருக்காரா? குஷ்பு போய் பேசியிருக்காங்களா? நேஷனல் உமன் கமிட்டியோட தலைவி போய் பேசியிருக்காங்களா? ஸ்மிருதி இரானி போய் பேசியிருக்காங்களா? அது எப்படி எதிர்கட்சி ஆள்ற மாநிலம்னா நீங்க வந்து கூச்சமே இல்லாம ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக போய் அங்க நிக்கிறீங்க? ஏன் மணிப்பூர்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட ஏன் வீடியோ கால்ல பிரதமர் மோடி வந்து குறையை கேட்கல? அப்ப இவர்களுக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருக்கான்னா இல்லைங்கிறதுனாலதான், அதை அம்பலப்படுத்த வேணுங்கிறதுனாலதான் குஷ்புவை கேள்வி கேட்கிறோம், நேஷனல் உமன் கமிட்டி தலைவியை கேள்வி கேட்கிறோம், ஸ்மிருதி இரானியை கேள்வி கேட்கிறோம். நீங்க எல்லார பத்தியுமே கேளுங்க. ஏன் எதிர்கட்சி ஆள்ற மாநிலத்துல பெண்களுக்கு வந்து வன்புணர்வு நடந்தாதான் நீங்க பேசுவீங்களா? இந்த பெண்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஆண்களால பாதிப்பு நடந்தா மட்டும்தான் வாயை திறப்பீங்களா? இப்ப பாதிக்கப்பட்டிருக்க அத்தனை பெண்களும் ஹிந்து தானே, பாதிப்பை ஏற்படுத்தியவனும் ஹிந்து தானே, அப்ப உங்க ரத்தம் கொதிச்சிருக்கணும்ல. ஹிந்துவை பாதுகாக்கிறோம், ஐயோ லவ் ஜிகாத்துங்கிற பேர்ல இந்த பெண்களை நாங்க பாதுகாக்கிறோம், பாவம் அப்ப லவ் ஜிகாத்துங்கிற பேர்ல பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. ஏன் இப்ப நீங்க பேசல? மணிப்பூர் பெண்கள் கிட்ட பேசாம சந்தோஷ்காலி பெண்கள் கிட்ட மட்டும் நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உள்நோக்கம் தேர்தல் வெற்றி, அதன் மூலமாக அதிகாரத்தை சுவைத்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவது, அவர்களுடைய உழைப்பையும் உடைமையையும் உரிமையையும் சுரண்டுவதுங்கிறது தவிர வேற எதுவும் இல்ல. இவர்களுக்கு உண்மையாக பெண்களின் மீது அக்கறை இல்லைன்னு சொல்றேன். இதுல நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களே, அதாவது இது வந்து சித்தாந்த பின்புலம் இருக்கு, இந்த குற்றங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு சித்தாந்தம் இருக்கு, RSS அமைப்பு இருக்கு, அவர்களுடைய சித்தாந்தம் தான் எல்லார்ட்டையும் ஊடுருவிக்குன்னு சொல்றீங்க. இப்போ பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்திற்கும் வந்து அங்க RSS அமைப்பினுடைய வளர்ச்சி தான் ஒரு காரணமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா கட்சிகளையும் எல்லா அமைப்புகளையும் எல்லா தளங்களையுமே இருக்காங்கல்ல. RSS தத்துவம் அப்படிங்கிறது எல்லாருடைய பொது புத்தியிலும் இருக்கும். ஜாதியால இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மதத்தால் ஏன் மதம் மட்டும்தான் வந்து கிரேட்டு, இந்த சிறுபான்மை மதம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதும் RSS சித்தாந்தம். அதில் பெண்கள் நுகர்வு பொருள் அப்படிங்கறதும் சித்தாந்தம். அந்த எண்ணம் இருக்கிறவன் எந்த இடத்துல வேணாலும் இருப்பான்ல, எந்த ரோட்ல வேணா இருப்பான், எந்த குடும்பத்திலயும் வேணா இருப்பான், எந்த ஆபீஸ்லயும் வேணாலும் இருப்பான், எந்த கட்சியிலும் வேணாலும் இருப்பான், திராவிட இயக்கத்திலயும் இருப்பாங்க, எல்லா இடத்திலும் இருப்பார்கள். உங்களுக்கு திராவிட இயக்கம் சொன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா கேட்டுட்டு போங்க. எல்லா இடத்திலும் இருப்பார்கள். நேத்துக்கு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு வரலாம், இல்ல நாளைக்கு வரலாம், என்னைக்கு வேணாலும் வரலாம். அப்போ இந்த RSS சித்தாந்தம் மண்டக்குள்ள ஏறியவன் எங்க இருந்தாலும் இந்த வன்முறை செய்யதானே செய்வான். அந்த அந்த சித்தாந்தத்தை கட்சி ரீதியாகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது பிஜேபின்னு சொல்றேன். அந்த சித்தாந்தம் ஏத்திக்கிட்டவன் எந்த கட்சியில வேணாலும் இருப்பானா நீங்க கேட்டீங்கல்ல, ஓகே, எந்த கட்சியில வேணாலும் இருப்பான். அது ஒரு கட்சியாகவே இருந்தா அதான் பிஜேபி, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். உண்மையாகவே பெண்களின் மீது அக்கறை இருந்ததுன்னா அது நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. பெண்களை ஒரு பகடைக்காய பயன்படுத்தி, ஐயோ பாத்தீங்களா அவங்க பண்ணிட்டாங்க, ஐயோ பாத்தீங்களா இவங்க பண்ணிட்டாங்க, கர்நாடகால பழிய தூக்கி நீங்க இன்னொரு கட்சி மேல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மணிப்பூர்ல எந்த கட்சி மேல தூக்கி வழி போடுவீங்க? அங்கேயும் பிஜேபி தானே ஆளுது. என்னுடைய வருத்தம் எல்லாம் திரும்ப திரும்ப பெண்களை ஆண்கள், ஆணாதிக்க சமூகம் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப பெண்களை இது போன்ற RSS சித்தாந்தமுடைய கும்பல் பெண்களை தங்களுடைய சித்தாந்தம் வெற்றிக்காக, ஆணாதிக்க வெற்றிக்காக எங்களை இப்படியே தான் நடத்துவீங்களா? எங்களுக்கு ஒரு வன்முறை நடந்துச்சுன்னா யார் இதுக்கு காரணம், யார் அதுக்கு காரணம், இதுக்கு யார் அடிப்படை காரணம், இது யார் பிரச்சனை, இதுக்கு மூல காரணம் என்ன, ஏன் திரும்ப திரும்ப பெண்களை நுகர்வு பொருளாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? சார் முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் மீது இப்போ ஒரு வன்முறை நடந்திருக்கு இல்லையா, இந்த பிரஜ்வல் ரேவண்ணா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, முதல்ல சட்டப்படி இது ஒரு மிக பெரும் குற்றம். ஒருத்தர் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, இது வந்து பிடிச்சு போனாங்களா பிடிக்காம போனாங்களா, அவ்வளவு பேரை எப்படி ரேப் பண்ணியிருக்க முடியும்? இது ஒரு கொஸ்டினே கிடையாது. சட்டத்தின்படி சமூகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண்ணிடம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து அவளை பயன்படுத்திக்கிறான் அப்படின்னா சட்டப்படி குற்றம். இந்த சிந்தனை எப்ப வரப்போகுது? இந்த அடிப்படையில தானே வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங்கோ இல்ல இப்ப மாட்டியிருக்க பிரிஜ் ரேவண்ணாவோ இல்ல KT ராகவனோ அண்ணாமலையோ இவர்கள் எல்லாம் எப்படி அந்த தவறு செய்யணும்னு தோணுது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமூகத்தில் நான் பெண்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கறதானே வெளிப்படுத்துது. என்னோட கேள்வி எல்லாம் திரும்ப திரும்ப இந்த ஆணாதிக்கத்திற்கும் அரசியல் அதிகாரத்திற்கும் இன்னும் பொருளாதார அதிகாரத்திற்கும் பெண்கள் பலியாகி கொண்டே இருக்கணுமா? நாங்க பலியானதுக்கு அப்புறமா எங்க பணத்தை போட்டுட்டு நீ இல்ல நான் இல்லன்னு நீங்க அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க.
இதுல வர இந்த ஊடகங்களுக்கு, அரசியல் அறிஞர்களுக்கு இதை வைத்து அங்கு யார் வெற்றி பெற போவது அப்படிங்கிற ஒரு டிபேட். அங்க பல ஆயிரம் பெண்கள் உயிர் வாழ்வதா வேண்டாமாங்கிற ஒரு மோசமான மனநிலையில் இருந்துட்டு இருக்காங்க. அதை தானே கேள்வி கேட்கணும். பெண்களை பாதுகாப்பேன்னு நீ வாய் சவடால் அடிச்சிய மோடி, இப்ப உன் கட்சி அதாவது நீ வச்சிருக்கக்கூடிய மெம்பரே இப்படி பண்ணியிருக்கானே, நீ ஏன் அமைதியா இருந்தங்கிறத கேள்வி கேட்கணும்ல. அதை கேட்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.